சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமது என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமது என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை எல்லாம் பாடலாமா? இயேசுவா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மனிதர்கள் இறந்து போவது, மரித்து போவது வியாதி நிமித்தமாக தான் என்ன செய்றாங்க. டோட்டலா நிறைய வியாதிகள், பேர் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் வருகிறது. ஆமென். இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, 4 விதமாக வியாதிகள் வருகிறது. ஒன்று இயற்கை மூலமாக. இது மூலமாக இயற்கை மூலமாக வியாதிகள் வரும். ரெண்டாவது தலைமுறை ஜெனரேஷன், அதாவது சொந்தத்துல திருமணம் செய்யும் பொழுது மற்ற தலைமுறை நிமித்தமாக வருகிற வியாதிகள். மூன்றாவது பாவத்தினால் வருகிற வியாதிகள். நான்காவது தேவ நாமம் மகிமைப்படும்படியாக வருகிற வியாதி. முதலாவது இதுல வர வியாதி இயற்கையினாலே வருகிற வியாதி. இரண்டாவது தலைமுறையினாலே வரக்கூடிய வியாதிகள். மூன்றாவது பாவத்தினால் வருகிற வியாதி. நான்காவது தேவனுடைய மகிமைக்காக வருகிற வியாதி. இப்ப மேலே சொல்லப்பட்ட இயற்கை வியாதியும் தேவனுடைய மகிமையின் வியாதியும் சீக்கிரம் குணமாகும். இயற்கையா வர்றது சளி பிடிக்கும், அது இயற்கையா வரும் இல்ல? எல்லாருக்கும் சளி பிடிக்குமா? காய்ச்சல் வருமா? அல்லேலூயா. இது ஆட்டோமேட்டிக்கா வரும். தலைவலிக்கும். இதெல்லாம் மனுஷன், எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். பொதுவான வியாதின்னு சொல்லுவாங்க இல்ல? ஆஸ்பத்திரிக்கு போனா ஜெனரல் வார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்ல? ஓபிசி வாங்குற இடம். அதுல பாத்தீங்கன்னா அதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க இல்ல? பேராசிட்டமால், இந்த என்ன சொல்றது, அப்புறம் என்ன மாத்திரை, அமாக்சிலின், அப்புறம் சிபி, இது ஒரு மாத்திரை. இதை மட்டும்தான் எல்லாத்துக்கும் பொதுவா வரவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும். பேராசிட்டமால் இல்லாம மாத்திரையே எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்ப இது பொதுவான தலைவலி, சளி பிடிக்கிறது. இது இயற்கையினால, வேர்வை வந்ததுனால, இல்லை மழையில நனைஞ்சதுனால, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால, இதனால என்ன பண்ணும், இயற்கையா இதை குணமாக்கிற முடியும். அல்லேலூயா. இதற்கு நம்ம பிரேயர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இயற்கையாகவே குணமாயிடும். ஆனா பாவத்தினால் வருகிற வியாதி, அதாவது தலைமுறை மூலமா வர வியாதி, தலைமுறையில வரக்கூடிய வியாதி, அது குணமாக்குறது ரொம்ப கஷ்டம். சொல்லுவாங்க, நம்ம தாத்தாவோட தாத்தாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, அதுதான் உனக்கு என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. ஆஸ்துமா அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கும், அது தொடர்ந்து வந்துடும். கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒருத்தருக்கு இருந்திருக்கும், அது போய் தொடர்ந்து வரும். சில தலைமுறை பாவத்தினாலே சொல்றாருல, உன்னுடைய நான் என்ன பண்ண, நீ செய்யற பாவத்தை யாருக்கு கை வைப்பேன், பிள்ளைகளுடைய மடியில நான் கை வைப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றேன். அப்ப தலைமுறையினால் வரக்கூடிய வியாதி. அடுத்தது பாவம் செய்யறதுனால, பாத்தீங்கன்னா விபச்சாரம் செய்யறாங்க, அவங்களுக்கு முக்கியமா என்ன வியாதி வரும், HIV வரும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப சிகரெட் குடிப்பதுனால என்ன வருது, புற்றுநோய். மது அருந்துவதனால என்ன வருது, கேன்சர் வருது. அதுலேயே போட்டிருப்பாங்க, இந்த போயில போடுற பாக்கெல்லாம்
கோயில போறாங்க, அதுல ஒரு கோட்டை போட்டிருப்பாங்க, இந்த வாயெல்லாம் போட்டு மவுத் கேன்சர் வரும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ பாவத்தினால் வரக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் பயங்கரமான வியாதி, இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, குணமாக்குவது மிகவும் கடினமா இருக்கு. அடுத்தது தேவ நாமம் மகிமைக்காக வரக்கூடிய வியாதி. பாருங்க, லாசர் இறந்து போறாரு, ஆனா அவர் வியாதிப்பட்டு இருக்கிறாருன்னு ஏசப்பாட்ட சொல்றாங்க இல்லையா, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தாமதிக்கிறார். ஏன்னா அது தேவநாமம் மகிமைப்படும்படியாக வந்த வியாதி. 4 நாளைக்கு அப்புறம் போய் என்ன பண்றாரு, லாசரை வெளியே கொண்டு வந்து உயிரோடு எழுப்பி தேவநாமம் மகிமை. இன்னைக்கு நான் சொல்றேன், சிலருடைய வியாதிகள் குணமாகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. சிலருடைய வியாதிகள் பாவத்து நிமித்தம். இன்னைக்கு நாம் யோசிக்கணும், எனக்கு எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கிறது, அல்லேலூயா, எப்படிப்பட்ட பலவீனத்துல நான் அகப்பட்டு இருக்கிறேன், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். ஏசாயா 57:18 சொல்கிறது, வாசிங்க. ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். பாருங்க, இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை. அப்ப நம்மளுக்கு குணமாக வேண்டும் என்றால் ஆண்டவர் நம் வழிகளை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து, நீங்க சுகமாகணும் குணமாகணும் அப்படின்னா ஆண்டவர் நம் வழிகளை பார்த்து நம்மை குணமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் தவன் தன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு தவிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக, சத்துருக்கள் எப்படி இருப்பாங்கன்னா சமாதானமா இருப்பான்னு சொல்லி, சிநேகிதர்களா இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறார். நம்ம பலவீனம் குணமாகிறதுக்கு ஆண்டுடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. முதலாவது நம்ம வியாதி குணமாகணும்னா கர்த்தருடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களா இருக்கணும். ஏசாயா 43:5-6 வசனங்களை வாசித்தீங்கன்னா, என் பார்வைக்கு அருமையானபடினால் என்ன பெற்றாய், கனம் பெற்றாய், நானும் உன்னை. எத்தனை வசனம், எத்தனை வசனம், 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அப்ப நம்மளுடைய பலவீனங்கள் மாறணும் அப்படின்னா, நம்மை கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும், ஆளுடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் மாறணும். சொல்லுங்க, அருமையானவர்களாய் மாறணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அருமையாய் மாறுவதற்கு நாம் எப்படி இருக்கணும், பர்ஃபெக்ட்டா கனம் உள்ளவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்கணும். அது இல்லாம நம்ம குணம் பெற முடியாது. சில ஜெபங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே என்ன குணமாக்கும், என்ன குணமாக்கும், குணமாக்குனா குணமே ஆகாது. ஆண்டவர் பார்க்கிறார். இன்னும் நம்ம கிட்ட சில குறைகளை நாம் பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவனே. அப்ப முதலாவது என்னை கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இயற்கையில் உள்ள ஒரு வியாதி வருகிறது, இல்ல என் தலைமுறையினுடைய வியாதி வருகிறது, பாவத்தினால் நான் வியாதியை அகப்பட்டிருக்கிறேன், இல்ல என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமைக்காக எனக்கு வியாதி வந்திருக்கு, இந்த வியாதிகள் குணமாக வேண்டும் என்று சொன்னால் என்னை ஆண்டவர் பார்க்கிற பொழுது நான் ஆண்டுடைய பார்வையிலே கனம் பெற்றவனாக, மகிமை பெற்றவனாக, பிரியமானவனாக, அருமையானவனாக நான் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுப்பா உங்களை பார்க்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். அவர் உங்களை என்ன செய்றார், சிறந்திருக்கும்படி அழகானவர்களாக, அருமையானவர்களாக உங்களை பாவிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? சொல்லுங்க, ஆண்டுடைய பார்வையில நான் கனம் பெற்றவனாக மாறணும். அல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அப்ப அந்த கணம் எப்ப வருது, ஆண்டுடைய பார்வைக்கு அருமையான மாறுகிறதுனால. நீங்க பாத்தீங்கன்னா, போன வாரம் நம்ம செய்தி கேட்டு தாவீது குறிச்சு இல்ல, அப்ப தாவீது பாவம் செஞ்சு என்ன பண்றான், ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே எனக்கு திரும்ப கூடும் எல்லாத்தையும் கேட்கிறான். அவன் கேட்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் அவனை பார்க்கிறாரு. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி மாறான், கனம் பெற்றவனா, அருமையானவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இயேசுப்பாவை குறிச்சு. அவர் வெறுக்கிறவர் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, இயேசுப்பா என்னை வெறுக்கிறவர் அல்ல.
அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வெறுக்காதவர். ஒரு பாட்டு இருக்குல்ல, தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நான் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நான் வெறுப்பதில்லையே, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும். அப்ப நம்ம பாவம் செய்யற பொழுது அந்த பாட்டுல ஒரு வரி ரொம்ப பிடிச்சிருக்கும், மலை போன்ற இந்த மாபெரும் பாவங்களை முதுகு பின்னால் கடலின் ஆழத்துல தூக்கி வெறிந்தீரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இயேசு யார் மறந்தாலும் உங்களை ஆண்டவர் மறக்காமல் ஞாபகம் வைக்கிறார். உங்களை குணமாக்க அவரால் முடியும். ஆமென். ஒரு குழந்தை ஒரு தகப்பன் தாயினுடைய பேச்சை கேட்டு வளரும் பொழுது அந்த பிள்ளைக்கு செய்யறத நம்ம ஆசைப்பட்டு செய்வோம். கீழ்ப்படியாத பிள்ளைக்கு செய்யும் பொழுது அதை சொல்லி காட்டுவோம். நான் உனக்கு இதை செய்யறேன்ல, நீ எனக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், சொன்னபடி கேட்கணும். இப்படி நீ வாழ்ற, இப்படி இருக்கிற, உனக்காக நான் நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன்ல, நீ மட்டும் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய பார்வையில நான் கனம் பெற்ற அருமையானவர்களை மாற 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 உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கத்த தருவார். 18 சொல்லு, அவர் பார்த்து அவர்களை குணமாக்கினார், அவர்களை பார்த்து அவர் குணமாக்கினார். அவருடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர் பார்வையிலே அருமையானவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. எனக்கு சுகம் வேணும், எனக்கு வியாதி நல்லாகணும், என்னை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும்னா அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களை மாறணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 38 வருஷமா பலவீனமாய் கிடந்த ஒரு திமிருவாதக்காரன் எப்படா பெதஸ்தா குளத்தை கலக்குவாங்கன்னு சொல்லி என்ன பண்றான்? காத்துக்கிட்டே இருக்கான். இவன் சொல்றான், ஆண்டவரே நான் போய் இறங்குறதுக்குள்ள மற்றவங்க போய் இறங்கிறாங்க, என்னால போய் இறங்க முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் எழுந்து நடக்கிறான். தேவ பிள்ளைகளே, அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? அந்த குளத்துல இறங்கணுன்ற ஒரு விசுவாசம். அங்க தேவதூதர் வரும்பொழுது அந்த இடத்துல இறங்கினா எனக்கு குணமாகும், சுகமாகும் என்று அவன் விரும்பினான். இது கர்த்தர் உண்டு பண்ணின காரியம். தேவநாமம் மகிமைப்படும்படியாக அவனுக்கு வியாதி வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவனுடைய பார்வைக்கு ஆண்டுடைய பார்வைக்கு அந்த திமிர்வாதக்காரன் அருமையானவனாய் தெரியும். கண்களை தட்டி அல்லேலூயா. அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன? நான் எப்படியாவது அந்த குளத்துல போய் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நீங்க இறங்கி வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு வாஞ்சை இருக்கணும். ஐயோ, நான் சுகம் பெற வேண்டுமே. மற்றவங்க முன்னாடி போய் சுகம் பெற்றுவாங்க, உங்களுக்கு முன்னாடி போய் அற்புதம் நடந்துரும். அவங்களுக்கு முன்னாடி நடந்துருச்சு, எங்களுக்கு முன்னாடி அங்கலாய் போல இருக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ குளத்துல எல்லாம் இறங்க வேண்டாம். ஆமென். நான் உன்னை குணமாக்க வல்லவராய் இருக்கிறேன். நான் பார்க்கும்போது நீ சரியா இருந்துட்டு அருமையானவங்க இருந்துட்டுன்னா நீ குணமாக்க. ரொம்ப எஃபைட் போட்டு உபவாசம்லாம் இருக்க தேவையில்லை. அல்லேலூயா. குளத்துல இறங்குறதுக்கு எப்படா குளம் கலக்கும் இறங்குன்னு சொல்லி காத்திருக்க தேவையில்லை. அல்லேலூயா. டைரக்டா இயேசுப்பா உங்க நடுவுல வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பான். எப்பயாவது யாரா இயேசுவை பார்த்து இவராவது நம்மளை தூக்கி என்ன பண்ணுவாரு? குளத்துல போடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். நீங்களும் அப்படித்தான். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு இந்த வியாதிக்கு ஒரு நல்ல டாக்டர் காட்ட மாட்டாங்களா? ஆமென். நான் எத்தனையோ இடத்துக்கு திருச்சிக்கு போயிட்டேன், புதுக்கோட்டைக்கு போயிட்டேன், அந்த டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டேன், இந்த டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்கள் மருத்துவர் உங்கள் அருகே இருக்கிறார். அதான் இயேசு. அல்லேலூயா. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் பார்வைக்கு அருமையானவங்களா மாறுங்க, அவர் பார்வைக்கு கனம் பெற்றுள்ள மாறுங்க. ஹல்லேலூயா. அவர் பார்க்கிற பொழுது நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறுங்க. தட்டி எழுப்பி உங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, முதலாவது நம்மளுக்கு சுகம் வருவது எப்ப அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் மாறணும். நீதிமொழிகள் 5:21 வாசிக்கும் பொழுது அங்கே நான் வாசிங்க. நீதிமொழிகள் 5:21. நல்ல அருமையான வசனம். அவர் அவருடைய வழிகள் எல்லாம் யாருக்கு முன்பா இருக்கான்? கர்த்தருக்கு. அவருடைய வழிகளை அவர் எப்படி பார்க்கிறாரா? பயப்படணும். அவருக்கு ஒரு நடுக்கம் வேணும்.
அல்லேலூயா. நான் நடந்து போறேன், நான் பேசுறேன், இந்த மனுஷன் கூட பேசுறேன், இவங்க கூட நட்புறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. அவங்க நிமித்தமா நமக்கு பலவீனம் வரும். அவங்க நிமித்தமா பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க சத்ரு. அல்லேலூயா. யார் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட பேசுறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு விரோதமா பிள்ளி சொல்லி மாந்திரம் வைக்கிறவங்க கூட நம்ம கிட்ட அன்பா பேசுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? நம்ம பார்த்தா அக்கா வாங்க, அண்ணன் வாங்க கும்பிட்றவங்க கூட நம்மளுக்கு நல்லவனா தெரியும். ஆனா அவன் எப்படி வஞ்சகத்தோடு இருக்க நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பின்தொடர்ந்து வர அந்த கிரியைகள்லாம் என்ன செய்யும், நம்மளை பின்தொடரும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் பார்க்கிறாரு. அவருடைய கண்களுக்கு அந்த வழிகளை அவர் நம்ம எப்படி பேசுவோம், என்ன நடக்கிறோம் அப்படின்னு சொல்றது அதை சீர்தூக்கி பார்க்கிறார். சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுங்க. அப்ப நம்ம சில வீடுகளுக்கு போகும்போது நான் பார்ப்பேன், அந்த வீடு அப்படியே பலவீனப்பட்ட வீடா இருக்கு. அந்த அந்த உணர்வு எனக்கு தெரியும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பலவீனமா இருக்கும். எல்லாரும் பார்த்தா ஒரு அப்படியே சோகமா இருப்பாங்க. என்ன இதுன்னு கேட்டாலும் ஒரு விசுவாச வார்த்தை வராது, ஒரு துடிப்பான வார்த்தை. எல்லாரும் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த பலவீனம் நம்மள என்ன பண்ணிடும், நம்ம அபிஷேகம் இல்லை அப்படின்னா அது தாக்கிடும். நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளும் அதே மாதிரி இருக்கும். இப்ப நீங்களே பக்கத்துல சேர் உட்காந்துருக்கீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா கொட்டாய் விடுதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தங்க இப்படி தள்ளி உட்கார்ந்தாங்கன்னா நீங்களும் முன்னாடி இப்படி வருவீங்க. பின்னாடி அவங்க இப்படி போனாங்களா நீங்களும் பின்னாடி வருவீங்க. அப்ப ஒட்டுதான் இல்லையா? அப்ப நீங்க யாரோட வழியை பார்க்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய வழியை நம்ம பார்க்கணும். அப்ப ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்துல வசனம் இருக்கு, உன் வழிகளை சிந்தித்து பார், உன் வழிகளை சிந்தித்து பார். ஆகாய 2 அதிகாரத்துல சில வசனங்கள் வாசிக்கும் போது உன் வழிகளை சிந்தித்து பார். நீ சம்பாதிக்கிற பணத்தை எங்க போட்டு இருக்கிற? ஒத்தலான பையில போட்டுக்கிட்டு இருக்கிற. அப்ப இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கணும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப என்னுடைய வியாதி, எனக்கு சுகம் இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், சுகம் இருந்தாதான் நான் வேலை செய்ய முடியும், எனக்குள்ள பலன் இருந்தாதான் நன்மையான காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு நீங்க வீட்டுல உங்களுக்கு பலவீனப்பட்டு வீட்டுல உட்காந்துருக்கீங்க, எப்படி இருக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. பலன் இருந்தாதான் வேலை செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அந்த வசனம் சொல்லுது, அல்லேலூயா, அவர் வழியை சீர்தூக்கி பார்க்கிறார். வழியை சீர்தூக்கி பார்க்கிறார். அதுல வருகிற தடைக்கல்களை எடுத்து போடுகிறார். அவருடைய சமூகத்தில் உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப எனக்குடைய பலவீனம் நீங்கணும் அப்படின்னா என் வழியை எல்லாம் அவர்கிட்ட கொடுக்க போறேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பாதையை யாருக்கும் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. உங்க பாதையை யாரும் கொடுக்காதீங்க. ஆமென். உங்கள் வழியை உலகத்துக்கு கொடுக்காதீங்க. உங்க பார்வையை உலகத்துக்கு கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எனர்ஜியை உலகத்துக்கு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்க. இதை சுகப்படுத்துற அவர்தான். ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடும். சில நேரங்களில் பலவீனம் வரும்போது துதிச்சு பாடுங்க, ஆராதிங்க, முழங்கால் படிட்டு கையை தட்டி பாடுங்க. அந்த பலவீனம் உங்களை விட்டு நீங்கும். சில நேரங்கள் எனக்கு ஒரு டைம் கால் இந்த இடத்துல நரம்பு பிடிச்சிருச்சு, நடக்க முடியல, கால் மடக்க முடியல, டாய்லெட் கூட அந்த மாதிரி ஒரு பலவீனம். நான் வந்த சர்ச்சில் கதை திறந்தேன், இசப்பா நான் உங்களுடைய ஊழியக்கார ஆண்டவரே, இந்த கால் உமக்காக நடக்கக்கூடிய கால், நான் நொண்டி போகக்கூடாது. அல்லேலூயா. நீர் என்னை பார்க்கிறீர். ஒருவேளை உங்களுடைய பார்வையில் நான் சரியில்லை அப்படின்னா என்னை உருவாக்கி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர் சொல்லிட்டு இதே இடத்துல இந்த காலை வச்சு ஒரு 100 நடந்தேன். அல்லேலூயா. எத்தனை நட? சொல்லி இயேசுவின் ரத்தம், ஏசப்பா எனக்கு குணமாக்கும், சத்துருவே எனக்கு பலவீனத்தை கொடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய பலவீனம் நீங்கிட்டு இந்த காலை அப்படி அடிச்சு ஜோம் பண்ண. எந்த ஸ்கேன் பார்க்கல, எந்த டாக்டர்கிட்டையும் போல 100வது நட, 79 80வது நடையில என் கால் சுகமானது. அல்லேலூயா. பிரைஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மடக்க முடிஞ்சு, நல்லா நீட்டம் முடிஞ்சு, நொண்டி உள்ள வந்தேன், கம்பீரமா நடந்து வெளியே போனேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை பார்த்தார், என் பாதைகளை சீர்தூக்க செய்தார். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். ஆமென். நம்மளுக்கு ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா ஒட்டனடியா என்ன யாரு தோணும்? டாக்டர் தோணும், மாத்திரைகள் தோணும். மாத்திரை சாப்பிடுறது தப்பு இல்லை, டாக்டர்கிட்ட போறது தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஆண்டவரே இந்த பலவீனம் விட்டு நீங்கணும். பலவீனம் மாறதுக்கு நம்மளை உருவாக்கிக்கணும்.
ஃபீல் பண்ணக்கூடாது. தலைவலிக்குது 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 தலைவலிக்குதுன்னா என்ன பண்ணிட்டே தான் இருக்கும்? சொல்லுங்க, வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னா என்ன பண்ணிட்டே தான் இருக்கும்? வலிச்சுக்கிட்ட. உங்க வலியை நான் எடுக்க முடியாது, உங்க வேதனையை நான் சுமக்க முடியாது. ஆனால் இயேசு உன் வேதனையை சுமக்க முடியும், உன் வலியை எடுத்துக்கொள்ள முடியும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக முடியும். ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இந்த வலி நீங்கணும், நான் சாட்சி அளிப்பேன். இப்படி சொல்லி ஜெபம், ஏசப்பா இந்த வயிற்று வலி என்னை விட்டு நீங்கணும், இந்த கால் வலி என்னை விட்டு போங்க, நான் சாட்சி அளிப்பேன். ஆண்டவரே உங்களுடைய பார்வையில நான் அருமையா இருக்கிறேன்னா, ஆண்டவரே இந்த வலி எதனால வந்தது? என்னை மாற்றும், என்னை உருவாக்கும். சின்ன சின்ன பலவீன வந்தோம்னா உடனே யோசிக்கிறது, ஐயோ அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் அதாயிருமா. உங்களே நீங்களே பலப்படுத்துகிறதுக்கு இன்னைக்கு முன் வரணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு துடிப்பு இருக்கணும், ஒரு பலன் இருக்கணும். என்ற தினத்துல ஒரு சகோதரி வீட்டுக்கு நான் சேர்ந்தேன். அங்கே பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை படுத்து கிடந்துச்சு, சுருண்டு போய் படுத்து கிடந்துச்சு. எப்போ பாரு பலவீனம், என்ன பண்றது இல்லை. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க, பாஸ்டர் என்ன பண்றது தெரியல, நீங்க தான் ஜோம் பண்ணுங்க. கரெக்டு கரெக்டு. அந்த அம்மா அது ஃபுல்லாக உட்கார வச்சு ஜோம் பண்ணி விசுவாச நம்பிக்கை வார்த்தையை கொடுத்து இயேசுவின் ரத்தம் தெளிச்சதுக்கு அப்புறம் முடங்கி இருந்த பாப்பா குடுகுடுன்னு படிக்கட்டில் ஏறி ஓடி விளையாடுது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க. பாருங்க, கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து சுகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகத்தை தருகிறார். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் ஒப்பு கொடுத்தலின் ஜெபமா இருக்கணும். உங்களுக்கு பலன் வரணும்னா, ஆண்டவரே என்னை சுகமாக்க மாட்டீரா, ஆண்டவரே இந்த பலவீனை நீங்காதா, இந்த பிசாசை என்னை விட்டு போகாதான்னு கேட்கறத விட, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் உருவாக்கின சரீரம் இது, என்னை சத்துருத்தோட அதிகாரம் இல்லை, நீர் பார்க்கிற பொழுது நான் அருமையானவனாய் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது நம்ம பலவீனம் நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில அருமையானதா மாறணும், கனம் பெற்றலா மாறணும். அப்ப அவர் நம்முடைய பாதைகளை சீர்தூக்குகிறார். அல்லேலூயா. சீர்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சொல்லுங்க, வாழ்க்கை பழக்க வழக்கம். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். இப்ப டாக்டர்கிட்ட போகும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது ஒரு பலவீனத்தோடு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, சாப்பிட்ற பொருள் என்ன பண்ணு, சாப்பிட்ற விஷயத்த சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடு. ஒரு சுகர் பேஷண்ட்டு என்ன சொல்லுவாங்க? சுகர் உள்ள பொருட்கள் என்னென்ன சாப்பிடக்கூடாது? 2-3 சொல்லுவாங்க. ஸ்வீட்ஸு, மண்ணுக்குள்ள விளையாட்டு எதுவுமே நர்ஸு சொல்றாங்க சாப்பிடக்கூடாது. இனிப்பு சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது. சரி, சளி பிடிச்சிட்டு ஒருத்தர் பயங்கரமா நெஞ்சு சளியோட போற ஒரு அம்மா சார்ஜ் சொன்னாங்க, சளி பிடிச்சி அந்த இடத்துல போய் சொல்லுவாங்க, நீ என்ன சாப்பிடக்கூடாது, கூலிங்கான கோழி என்ன சாப்பிடக்கூடாது சாப்பிட. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உலக பிரகாரமா போகும்போது நம்மளுடைய தேவைகளை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சாப்பிடாத 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 சாப்பிட. ஆண்டவர்கிட்ட போக சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நான் உண்டாக்கிட எதுவுமே இல்லை, அசுத்தமானது, நீ என்ன பண்ணு, சோத்திரம் பண்ணி சாப்பிட்டு. எங்க அப்பா ப்ரெஷர் வந்துருச்சு, 3 மாதம் பெட் ரெஸ்ட், வெளியே வர மாட்டார். நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவர் சுகப்பட்டு வந்துட்டார். மாத்திரையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாரு, ப்ரெஷருக்கு வந்து மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, அது பால் சாப்பிடக்கூடாது, இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. இவர் என்ன பண்ணாருன்னா மாத்திரைலாம் தூக்கி வச்சுட்டு என்னென்ன சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் பயங்கரமாக சாப்பிடுறாரு. இன்னைக்கு மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரங்களை தட்டி சொல்லு, சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அப்பா ஊறுகாய் சாப்பிடாதீங்கப்பா, கொண்டா அப்பளை கொண்டா, கருவாடு சாப்பிடக்கூடாது, கொண்டா அம்சிக்கு அவங்களுக்கு பிரச்சனையாகும், நீங்க சாப்பிடக்கூடாது, அவங்களுக்குலாம் ப்ரெஷர், அதாவது கொண்டாங்க. மட்டனா சிக்கனா என்ன வேணும் எல்லாத்தையும் அவர் எலும்பை கூட சாப்பிட்டு போட்ட அளவுக்கு சாப்பிடுவாரு. இன்னைக்கும் நிற்கிறாரு. பார்த்தா 80 வயசுக்கு மேலே ஆச்சு, தெரியுதா? அப்பா பார்த்துட்டீங்களா? 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு ஊழியம் செய்யறதுக்கு. அல்ல நம்ம நடக்க முடியாது. இன்னைக்கு இந்த கிரவுண்ட் எல்லாம் இவ்வளோ கிளீனாக இருக்குன்னா எங்கள் அப்பா தான்.
அல்லேலூயா. இந்த சர்ச்செல்லாம் பாருங்கல்ல, ஒரு புல்லாவது இருக்காது இந்த இடத்துல. இங்க இருக்கிற எல்லாம் கிளீன் பண்றது, காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்து அவருக்கு எது நான் பெருமைக்கு சொல்லல. அந்த ஸ்டேஜ்ல நான் கத்துக்கணும். 80 வயசு 1900 எத்தனையோ சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தன்னு சொன்னார். அப்ப எப்பன்னு கணக்கு போட்டுக்கோங்க இல்ல. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் 70க்கு 79 ஆச்சு, 70 75 இருக்கும். அந்த வயசுல இன்னைக்கு இருக்கார் அப்படின்னா எனக்குலாம் ஆச்சரியம். நாள நடக்க முடியாது. அந்த மாதிரி பஸ் விட்டுட்டு இறங்கி வருவார் பாருங்க, எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து வருவார். இதெல்லாம் எதுக்குன்னா ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் 100 நாள் உபவாசம் இருப்பார். எத்தனை நாள்? 100 நாள் உபவாசம். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, நம்ம பயந்து 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 செய்யற விஷயங்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் எதுக்கு பயப்படுறோமோ இல்ல, எதுக்கு பயப்படுறோமோ அதுக்கு என்ன பண்றது இல்ல, பயப்படுற கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய செயலுக்கு பயப்படுறது இல்ல. ஆனா டாக்டர் சொல்றதுக்கு பயப்படுறோம், மத்தவங்க சொல்றதுக்கு பயப்படுறோம், எல்லாத்துக்கும் பயப்படுறோம். இதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் பைபிள்ல இதை செய்யக்கூடாதுப்பா, இப்படி நடப்பா அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. காலையில இருந்து பைபிள் படி, காலையில இருந்து ஜெபம் பண்ண, உனக்கு சுகம், இந்த நாள் முழுவதும் உனக்கு சுகமா இருக்கும். காலையில இருந்து இந்த மாத்திரை போட்டு மதியானம் ஒரு மாத்திரை போட்டு டப்புன்னு என்ன பண்ணுவோம் போடும். ஆனா காலையில இருந்து பைபிள் படினா தூக்கம் வருது, நான் பைபிள் அப்புறம் படிச்சுக்கலாம், ஜெபம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு சொல்றேன்னா ஜெபம் என் பிள்ளைகளை முதல் சொல்றேன். ஜெபம் பண்ணணும் அந்த நேரத்துல போன நேற்று 2 நாள் கீழே விழுந்தாங்க 2 பேரும் வண்டியில் போய். அவன் ஒரு பக்கம் கிடக்குறா, இவன் ஒரு பக்கம் கிடக்குறான். அது நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தா கீழே விழுந்துட்டியா? டயர் சுற்றுற டயர் வண்டி டயர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. ஃபோன் பண்ணுறேன், அப்பா வண்டி சுத்தம் பண்ணிருக்கு. நான் பதறி அடிச்சு வந்து நல்ல வேலை ஒன்றும் இல்லை, காப்பாற்றிட்டேன். உடனே வந்து முட்டிப்பட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க. பைபிள் ஒரு வசனம், என்ன வசனம்? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு இந்த வசனத்தை பிள்ளைகள் காட்டிக்கிறாரு. ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அப்ப ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் காப்பாத்தினாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய பார்வையில அருமையானவளா இருந்தா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்குங்க, உங்களை சுற்றி ஒரு அக்னி மதில் இருக்கும், மேக ஸ்தம்பம் இருக்கும், கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்தந்த இடத்துல உங்களுக்கு தேவையான காரியங்களை தருவார் ஆண்டவர். எந்தெந்த அதிகாரி முன்னாடி நிற்கிறீங்களோ, எந்தெந்த ராஜாக்கள் முன்னாடி நிற்கிறீங்களோ, எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் வாயோடு இருந்து பேசுவார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனப்பட்டவர்களாக, துவண்டு போனவர்களாக, குறுகி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன், நான் பார்த்து உன்னை குணமாக்குகிறேன். பிரைஸ் லார்ட். ஆமென். இரண்டாவது காரியம் மல்கியா 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் ஆமென். இரண்டாவது பாயிண்ட், முதல் கர்த்தர் பார்த்து குணமாக்க. இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் என்ன உண்டாகுமா? நீதியின் சூரியன் உதிக்கும். சொல்லுங்க, எனக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்குமா? ஆமென். சூரியன் உதிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. நான் வேற விஷயத்தை சொல்லல. கர்த்தருக்கு பயப்படும் மேல ஏசப்பா என்ற அருணோதயம் உதிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அந்த செட்டையின் கீழ எப்படி இருக்குமா? சொல்லுங்க, ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அப்ப ஆண்டுடைய சமூகத்துல ஒரு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா, மரியாளுடைய வயிற்றுல ஏசப்பா இருக்கும் பொழுது என்ன பண்ணார்? சந்தோஷத்தா வாழ்த்துதலை, இந்த மரியாளுடைய வாழ்த்துதலை எலிசபெத் கேட்கும்போது எலிசபெத்தினுடைய குழந்தை என்ன பண்ணிச்சான்? சந்தோஷத்தால் துள்ளிட்டு. அந்த குழந்தைக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்குதுன்னு அன்னைக்கு அங்க வெளிப்படுத்திட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் வேணும்னா தேவனுக்கு பயப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சுகம் வேணும்னா, உங்களுக்கு வியாதி நல்லாகணும்னா, நீங்க குணமாக்கப்படணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்ப
நிறைய வசனத்துல பைபிள்ல பல வசனங்கள் கர்த்தருக்கு பயந்து பயந்துன்னு வரும். சங்கீதங்கள்ல நீங்க வாசம் 121 சங்கீதத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார், அவனுக்கு பாக்கியம் உண்டாகும், மனைவி வீட்டர்கள் கணிதர் பிள்ளைகள் ஒளிவு இப்படிலாம் வருது. அப்ப எனக்குள்ள ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எனக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். சொல்லுங்க. நம்ம எதுக்கோ பயப்படுறோம். வியாதிக்கு பயப்படுறோமா? பயப்படுறோமா இல்லையா? அல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுக்கு பயப்படுறோமா? கனவு கண்டா பயப்படுறோமா? பயப்படுறோமா? நைட்ல போறதுக்கு பயப்படுறோமா? ஒரு கோயில் பெரிய வேல்லாம் வச்சுட்டு ஒரு சாமி இது இருக்கு பார்க்கும்போது அதை பார்த்து என்ன பண்றோம்? அது வழியில போன என்ன போட்டு என்ன பண்ணிடுவோம்? அடிச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த பயமெல்லாம் நம்மளுக்கு இருந்தா எப்படி நாம வாழ்றது? யாருக்கு பயப்படணுமோ அவருக்கு பயப்படணும். ஒரு சிப்பி செதுக்கக்கூடிய ஒரு சிப்பிக்கு என்ன சொல்லுவாங்க? சிப்பி தானே சொல்லுவாங்க. கல்லை செதுக்கிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு ராஜா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த மாளிகையை அழகான சிற்பங்களை உருவாக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை கொடுத்தாரு. அந்த சிற்பி என்ன பண்றாரு, இந்த சிற்பத்தை அழகா உருவாக்கிட்டு இருக்கிறார். அப்ப கூட அவங்க பையனும் இருக்கான். கூட அவங்க பையன் அவங்க அப்பா வேலை செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கான், கத்துக்கிறது. அந்த சிற்பி அழகா அந்த சிற்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் ஏதோ ஒரு காதை இப்படி வளையும் போது காது மிஸ்டேக் ஆயிடுச்சு. காது நினைச்சு மிஸ்டேக் ஆயிடுச்சு. மிஸ்டேக் ஆனோன்னா என்ன பண்றது தெரியல அவருக்கு. உடனே அவன் பையன் பார்க்குறான், அப்பா என்னப்பா மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு, இல்லை நம்ம இந்த சிற்பத்தையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் புது கல்லை எடுத்து மறுபடியும் சிற்பம் செய்கிறார். அப்போ அவன் பையன் சொல்கிறான், அப்பாப்பா அந்த காதை சரி பண்ணிட்டா அது சரியாகும். இல்லைப்பா, அந்த காதை சரி பண்ணாலும் அந்த சிற்பம் கரெக்டாக வராது, அந்த உருவமே என்ன பண்ணிடும், மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ நான் வேற சிற்பத்தை உருவாக்குறத பாரு சொல்லி சொன்னாங்க. அப்போ உங்கள் மகனுக்கு புரியலையா, ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நான் இதை மாற்றி வைக்கிறது என்னால் முடியும், ஆனால் என்னை நம்பி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு. அவர் பார்க்கலினாலும் பார்த்தாலும் மேல ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்காருப்பா, அதனால நம்ம சரியா வேலையை செய்யணும்னு சொன்னான். அப்பதான் அந்த தம்பிக்கு, அந்த சின்ன பையனுக்கு புரிந்ததுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம செய்யற வேலையை சரியா செய்யறோமா? ஒருத்தர் நம்ம கிட்ட வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஓபி அடிச்சு அந்த வேலையை எப்படி செய்யணும், ஒரு பாடத்தை நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை நம்ம எப்படி கவனம். அப்ப உங்களுக்கு பலவீனம் மாறணும்னா உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், கொடுக்குற வேலையில உண்மையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுதலா இருக்கணும். அப்பதான் பலவீனம் போகும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் செய்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. பலவீனத்தை குறித்து நிறைய செய்தி இருக்கு. ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார், கவலைப்படாத, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலைஞர் இதெல்லாம் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு அந்த வசனங்கள்லாம் நிறைய போதிச்சிருப்பாங்க. அதல்ல, இன்னைக்கு உங்க பலவீனம் மாறணும்னா கர்த்தருக்கு பயந்தாதான் பலவீனம் மாறும். அல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவங்க மேலதான் நீதியின் அந்த செட்டின் கீழே தான் என்ன இருக்குமா, ஆரோக்கியம், சுகம் இருக்கும். அல்லேலூயா. நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அப்ப நம்ம பார்வையில, நடத்தையில, செயல்ல கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மளுக்குள்ள வரணும். ஆண்டுடைய பார்வைக்கு அருமையானவங்களா மாறினா மட்டும் பத்தாது, அந்த பார்வையில அவருக்கு நாம் பயப்படணும். நம்பிக்கையா கொடுத்துருக்க. 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து இருக்கா இல்லையா? ஒரு ரூபா கொடுக்குறார் ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு 2 ரூபா கொடுக்குறார், ஒருத்தனுக்கு 5. இந்த தாளந்துகளை வைத்தவன் 5 வைத்தவன் எப்படி மாத்துறான், 10 மாத்துறான். 2 வச்சிருக்கவன் ஆனா 1 வச்சிருக்கவன் மண்ணில் புதைச்சிட்டு ஆண்டவர் வளர செய்வார்னு உட்காந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். அதை யூஸ் பண்ணணும். கர்த்தர் கொடுத்த காரியங்களை, வல்லமைகளை, கிருபைகளை, பலனை, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு அந்த அருமையானவர்கள் கனப்பட்டுட்டோம். ஆண்டுடைய பார்வையில குணமாக்கப்பட்டுட்டோம். இந்த குணமாக்கப்பட்டவர்கள் இந்த வியாதி மறுபடியும் வராமல் இருப்பதற்கு அந்த பயம், ஐயோ ஆண்டவர் பார்க்கிறார், என்னை பார்க்கிறார், அல்லேலூயா, அவருடைய பார்வையில நான் கனம் பெற்றிருக்கிறேன், அவருக்கு நான் பயப்படணும். அவர் நம்பி எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், என்னை சுகமாக்கி இந்த போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கிறார், என்னை குணமாக்கி இந்த தகுதியை கொடுத்திருக்கிறார், என்னை விடுதலையாக்கி இப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கணும், பயந்து இருக்கணும், பயந்து வாழணும்.
அல்லேலூயா. ராஜரீக அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்திருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இல்லாம போனது ஒரு செகண்ட்ல பாவம் செய்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசியை பார்க்கிற போது கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ போய் எங்க போ, நினிவேவுக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு, அந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், மனம் திரும்பு பிரசங்கம் பண்ணு. பணம் பண்றான், போற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி பயந்து ஆக்ட் பண்ணிட்டு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எந்த கப்பல் ஏற, நினிவே கப்பல் ஏறாம தர்சீஸ் கப்பல் ஏறி போகிறான். அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த சபையில உட்கார்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது மாத்திக்கணும் உள்ள பேசிக்கிட்டே இருக்க எண்ணங்கள் வரும். ஆனா வெளியே போனோம்னா தர்சீஸ் கப்பல் ஏறி போறது. என்ன கப்பல் ஏறி போறது? இங்க போவோம் பரிசுத்த கப்பல்ல ஏறும். ஐயோ ஆண்டவர் பேசியிருக்கிறார், இந்த பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவர் பேசியிருக்காரு, நான் ஜெபிக்கணும், ஆண்டவர் பேசிக்கிற கர்த்தருக்காக பைபிள் எல்லாம் ஒப்பு கொடுத்துல ஜெபம், கடைசி ஜெபம் ஹல்லேலூயா தோத்திரம் ஆமென் சொல்லிட்டு வெளியே போனா தர்சீஸ் கப்பல் ஏறது. எப்படி இருக்கா, நல்லா இருக்காடி அப்படின்னு அப்படியே போறது. இந்த காலில் வாங்கி என்ன நடந்துச்சு? யோனா என்ன நடந்துச்சு? மீனின் வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க ஐயா. மீன் வயிற்றுக்குள்ள முன்னாடி போடும்போது என்னாச்சு? வீட்டுல கொந்தளிப்பு, குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம். எதுனால வந்துச்சு? கணவனால வந்துச்சா, மனைவியால வந்துச்சா, பிள்ளையால வந்துச்சா? பிள்ளைய பார்த்தா கஷ்டம், கணவனை பார்த்தா திட்டுறது, மனைவியை பார்த்தா எரிஞ்சு கொட்டுறது, குடும்பத்துல கொந்தளிப்பு. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாமல் வெளியே போய் தர்சீஸ் கப்பல் ஏறி போறது. அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்பணும். கர்த்தர் சொல்லுகிற உங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்துச்சுன்னா சுகம் வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோக்கியம் இருக்கும், ராஜ கம்பீரத்தோட நாம் இருப்போம். ஆமென். அப்ப அந்த குடல் கொந்தளிக்குது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், பாவம் பண்ணிட்டான். வீட்டுல நம்ம சண்டை போட்டுக்கும் போது இவர் பண்ண வேலை தான், இந்த அம்மா பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்றது போல அங்க யார் பிரச்சனை, யார் சொல்லு அப்படின்னு சீட்டு போட்டு பாக்குறாங்க. சீட்டு போட்டா யார் பேர் வருது? இவன் நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, செய்யறதே செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க தூக்கி சொல்லலாம். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலைமையில தூக்கி எறியப்படுகிறது. விசுவாசிக்கு ஆண்டவரே நான் அப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்க என்ன வருது? ஒரு பெரிய இப்ப ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்கப்பா, கடலின் ஆழத்துல இருக்கிற நான் கீழ்ப்படியாம போயிட்டு ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லி அவன் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த மீனுக்குள்ள நாத்தடிக்கும். அந்த மீன் உள்ள எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு மீன் சும்மா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? குடல், குத்தாணி எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஃபீல் பண்ணி வீடு பெரிய மீன் இதுக்குள்ள இருக்கும், முள்ளு பெரிய முள்ளு குத்தி இருக்கும். அதுல முட்டி போட்டு ஜெபம் பண்றான். ஆண்டவரே ஆழத்தில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், கடலின் இரைச்சல்கள் சத்தம் என்னை பயமுறுத்துது. அப்படி பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா அந்த பயமும் திகிலும் வியாதியும் பிரச்சனையும் நமக்கு வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் மனம் திரும்புறான். முதலே தெரிஞ்சிருக்கலாம், நேரா இன்னும் போய்க்கலாம். நீங்க அப்படித்தான். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை சமயமா இருக்குது. இன்னைக்கு மனம் திரும்பணும். நம்ம எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. இப்ப வருது, பயம் வந்துருச்சு. ஐயோ மறுபடியும் இந்த பிரச்சனை ஆயிருமே, நான் கண்டிப்பா எங்க போயிடுறேன் ஆண்டவரே? நினிவேக்கு போயிடுறேன். தர்சீஸ்க்கு இல்ல, நினிவேக்கு. ஆமா, நினிவேக்கு போயிடுறேன் ஆண்டவரே. இந்த மீன் டிராவல் பண்ணி கொண்டு போய் எங்க பண்ணுச்சு? கரையில போயிடுச்சு. இவன் எந்திரிச்சு போறான், மறுபடியும் கர்த்தர் வார்த்தை வந்து சொல்றான், பிரசங்கம் பண்றான். 1,20,000 பேர் என்ன பண்றாங்க? இன்னைக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உங்கள் மூலமா செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் கொடுத்து சுகம் கொடுத்து உங்களை நடத்துகிறவங்களோடு கூட இருக்கிறார். நாமத்துக்கு பயப்படுகிறவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்ற இருள், வியாதி என்ற இருள் விலகும். அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். கொழுத்த கன்றுகளாய் வளர்க்கப்படுவீர்கள். முதலாவது கர்த்தருடைய பார்வையிலே, 2வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள. 3வது வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 2 ராஜாக்கள் 20:5. 2 ராஜாக்கள் 20:5.
போதும். இங்க பார்த்தா மூணாவது காரியம், என்னை பார்த்த பார்வையிலே ஆண்டுடைய பார்வையில கனம் பெற்றவனா இருக்கிறேன். இரண்டாவது, கனம் பெற்ற நான் ஆண்டுடைய பார்வையில கர்த்தருக்கு பயந்து வாழ விரும்புகிறேன். மூன்றாவது, என் பயத்தோடு கூட நான் ஜெபிக்கிறவனாக ஜெப வீரவனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தான் என்று சொன்னால் அவனுக்கு வியாதி குணமாகும், ஆமென், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு வந்தது ராஜப்பிளவு என்ற ஒரு நோய். என்ன நோய்? ராஜப்பிளவு என்று சொல்லுவோம். ஒரு கேன்சர் மாதிரி வச்சுக்குவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வையில அவன் ராஜாவாக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவனா இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு அவனுடைய ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறான். அந்த ஜபத்துல அவன் சொல்றான், வாசிங்க, திரும்பி போய் அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னோட விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்காருப்பா, உன் கண்ணீரை அப்ப அவன் பலன் போகும் மட்டும் ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்கிறவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜெபம் யார் கேட்கணும்? கர்த்தர் கேட்கணும். உங்களோட ஜெபம் இந்த கூரைக்கு மேல போகுதான்னு தெரியாது. ஜெபம் பண்ணுங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ண சொன்னாங்க, கவனிங்க, சாப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க, சாப்பிட்ற டைம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. அவர் ஜெபம் பண்றார், தோத்திர 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 நாகரத்தை ஆசீர்வதி, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர, தமிழ் அப்பாக்காய் ஜெபிக்கிறேன், காமராஜ் அப்பாக்காய் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே தோத்திர இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் மனம் திரும்பட்டும், ஆமீன், தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே நடத்துங்க, பண்ணுங்க, செய்யுங்க. எல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்லிருக்காங்க? ஆகாரம் ஜெபம் பண்ணாம இவர் என்ன பண்றாரு? இங்க பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க, இவர் ஜெபம் பண்ணி கொடுத்தா அங்கே எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆத்மாவே கர்த்தரே சொல்லு. எதுக்கு ஜெபம் பண்றோன்னு நீங்க என்ன செய்யறது இல்லை, நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அல்லேலூயா. ஜெப விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜெப விண்ணப்பத்தை கரெக்டா சொல்லி ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுவாங்க, இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. 2 குறிப்பு, இந்திய தேசத்துக்கு ஜெபம், பாகிஸ்தானுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, உலக நாடு. அப்ப நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்கள் சரியாய் கர்த்தரிடத்துல கொண்டு போக வேண்டும். ஆமென். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சரியா இருக்கணும். அதான் ஏசப்பா ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணும். அப்ப என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தமா மாறுவதற்கான ஜெபமா என்னோட ஜெபம் இருக்கணும். ஆண்டோடு கூட ஒப்புரவாகக்கூடிய ஜெபமா இருக்கணும். ஆண்டோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஜெபமா இருக்கணும். அப்பா சொல்றாங்களோ ஜெபிக்க கூடாது, அம்மா சொல்றாங்க ஜெபிக்க கூடாது, அல்லேலூயா, பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு ஜெபிக்க கூடாது. உங்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை வரணும். அல்லேலூயா. தனிப்பட்ட ஒவ்வொரு, பாருங்க, நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவோம், ஜெபிக்கிறவன் தீக்குச்சி போடுறது. எப்படியாமா? கொளுத்திக்கிட்டு என்ன பண்ணுவோம், காத்து. அந்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் 7 மணி 6 மணி வரைக்கும் போகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பறந்து கிடக்கும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையிலே சுருண்டு கிடக்கும். இன்னைக்கு நிற்க வச்சிருக்கோம். பள்ளியில சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஜெபிக்கிற அந்த ஜெபம் நம்மளை உருவாக்கும். நிறைய இதாக சொல்லி 2 காரியத்தை முடிஞ்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு பயன்படுத்தும், எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்ப அந்த ஜெபம் பலனுள்ளதா மாறுச்சு. அல்லேலூயா. அந்த ஜெபம் முழங்கால நின்று ஜெபிக்கணும். நிறைய பேர் முட்டியே போட மாட்டாங்க. முட்டி போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம். முழங்கால நின்று எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? 1/2 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம், நேர் முழங்காலி, நேர் முழங்கால 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்களா? 3 பேர் தான் தூக்குறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஆமென். அந்த ட்ரைனிங் இருந்துச்சுன்னா வயசானாலும் முழங்கால நிற்போம். முஸ்லிம்ஸ்க்கு நெத்தியில ஒரு கருப்பு தழும்பு இருக்கும். அந்த ஆக்டிங் எனக்கு இதயத்தை ஊற்றி அண்ணாளுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? அண்ணோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம். நம்ம கண்ணீரை விட சொன்னா மற்றவங்க திட்டாங்கன்னா அழுது ஜெபம். ஆண்டவரே, என் மாமியார் என்னை திட்டாங்க, ஆண்டவரே எங்க அப்பா என்னை திட்டாரு, ஏசப்பா.
எப்படி என் மனைவி என்ன பேசணும், நான் வேதனையா இருக்கு. நீங்க எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னா அந்த பேச்சுக்காக தான் அழுகுறீங்க, அந்த வார்த்தையை சொல்லிதான் வேதனைப்படுறீங்க. ஆனா ஒரு ஆத்மா மனம் திரும்புறதுக்காக நீங்க அழுது பாருங்க, உங்க வேதனை நீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. யோபுவினுடைய புத்தகத்துல வாசிக்கும் போது யோபு தன் சிநேகிதனுக்காக அவனுடைய வியாதியை குறிச்சோ, அவனுடைய சோதனையை குறிச்சோ, அவனுடைய பலகீனத்தை குறிச்சோ அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. மனைவி, பிள்ளைகள், குடும்பத்துல எத்தனையோ இழப்புகள் மத்தியில அவன் இருந்த பொழுதும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறத யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார், அவனுக்கு முன்னிலைமை பார்க்கலாம் ஆஸ்வதிக்கப்பட்ட. இன்னைக்கு ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு, சுகத்தை தருவது, அவனுக்கு அந்த நிமிஷத்துல வியாதி என்ன பண்ணிச்சான். பைபிள்ல யோபுவுக்கு வியாதி வந்ததுன்னு போட்டிருக்கு. ஆனா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா வியாதி நீங்கினதுன்னு சொல்லல, அவனுக்கு எல்லாவற்றிலும் எப்படி கிடைச்சது, கிடைச்சது. சிறையிருப்பை, அதான் அந்த சிறையிருப்பு மாட்டினார், அந்த வார்த்தை தான் அவனுக்கு எல்லாமே மாறுறது. நீங்க ஜெபிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க சிறையிருப்பு மாத்திரமல்ல, உங்க வேலைகள் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் ஒரு இரட்டத்தனையான நன்மைகளை நீங்க பெற முடியும். கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இங்க வருவோம். இந்த எசேக்கியாவுடைய ஜெபம் விண்ணப்பத்தை கேட்கிற மாதிரி இருந்துச்சு, அவன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிற அளவுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. இது நிமித்தமாய் கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். ராஜாவுக்கு கேன்சர் வியாதி மாதிரி வியாதி வந்திருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க நாளைக்கு நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அவனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கிறாரு, 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். நீங்க எசேக்கியா வீட்டுல போய் வாசித்து பாருங்க, கூட்டி கொடுத்தது அவனுக்கு கடைசியில ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லையா. சரியா இருந்திருக்கலாம், ஆண்டவர் கூட்டி கொடுத்த அந்த ஆயுசு நாட்கள் சரி, அது வேற சப்ஜெக்ட், அது பைபிள் ஸ்டடி மாதிரி போகும் இல்ல. அவன் கூட்டி கொடுத்தோன்னே அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு, ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் அவன் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு அப்படின்றத அதை தக்க வச்சு கொள்ளல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு, பலத்தை கொடுத்துருக்காருன்னா அந்த பலத்தை நீங்க தக்க வச்சு கொள்ளணும், அந்த சுகத்தை நீங்க தக்க வச்சு கொள்ளணும், அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. ஆமே, அந்த வியாதியிலிருந்து உங்களை குணமாக்கியிருக்காரு, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிச்சிருக்காருன்னா கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி, எப்படி நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்டு ஒரு புதுப்பிக்கிறோமோ அது மாதிரி உங்களோட லைஃப்ல அந்த வியாதி திரும்ப வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாதுன்னா அந்த ஜெபத்தை திரும்ப 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 பண்ணி நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு தாவீது சொல்லும்போது, போன வாரம் நாம் கேட்டோம், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியிலே. அப்ப அவன் சுத்தி ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், உறைந்த மலையை போல. அப்ப பாருங்க, அந்த ஜெபம் அவனை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அப்ப மூணாவது காரியம், கர்த்தர் நம்மளுடைய வியாதியை குணமாக்கணும்னா ஜபிக்கிற ஜெபம். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லல, ஜெபம் பண்ற நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜெபம் எசேக்கியா ராஜாவை போல சாட்சி சொல்லணும், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை. அப்ப நம்ம ஜெபம் இந்த கூரைக்கு மேல போகிறது இல்ல கர்த்தருடைய சமூகத்துல எட்டக்கூடிய ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சிலருடைய ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா அந்த ஜெபத்தை வானமண்டல பொல்லாத ஆவி கர்த்தரிடத்துல கொண்டு போக முடியாது. வேற சொல்லுதுல, வானமண்டல பொல்லாத ஆவிகளோட உங்களுக்கு என்ன உண்டு? அப்ப அந்த வானமண்டல ஆவி எங்க இருக்குமா? நீங்க இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே என்ன சுகமாக்கும், ஆண்டவரே எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஜெபம் பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா, வல்லமையுள்ள ஜெபமா இல்லை அப்படின்னா, ஏதோ ஏழாவோ தானமான ஜெபமா இருந்துச்சுன்னா மேல போறக்குள்ள அப்படியே உங்ககிட்ட திரும்பி இருக்கு. யாரு? வானமண்டல. இப்போ உங்க ஜெபம் பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுதுதான் இந்த ஜெபம் பரலோகத்தை போய் என்ன செய்யுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், எப்படி ஜெபம் பண்றாரா, வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் ஜெபிக்கிறார். பரலோக தேவன கரங்களை விரித்து ஆண்டவர் ஜெபிக்கிறதை பார்க்க, நேர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். விழித்திருந்து ஜெபம், பைபிள் போட்டிருக்கா, எப்படி ஜெபம் பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம், ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகள் எல்லாரும் பாருங்க, பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது விசுவாசிகள் எல்லாம் செஞ்சாங்கம்மா, ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. இவங்க ஜெபிக்கும் போது அங்க சிறைச்சாலைகளுடைய கதவுகள்
திறக்கப்படும். பேதுரு அப்படியே வாக்கிங்ல வராரு, சிறையிலிருந்து விடுதலை பண்ணி. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் மற்றவர்களை விடுதலையாக்கக்கூடியதாய், உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்கக்கூடியதாய், உங்களை உருவாக்கக்கூடியதாய், வியாதி உங்கள் வீட்டுக்குள்ள அணுகாதபடி கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை தரும்படியாய் உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில கனம் பெற்றதாய் இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கணும், என் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கணும். அப்ப அவரே நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற அளவுக்கு நம்ம விண்ணப்பம் ஜெபம் குவாலிட்டியா இருக்கணும், தரமானதா இருக்கணும். இப்ப ஒரு அரசியல் தலைவர் வராரு, அவர்கிட்ட போய் மனு கொடுக்குறீங்க, சரி, செலுத்தும் போது எவ்வளவு ஞானமா சொல்லணும் பாருங்க. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறத குறை சொல்லல, நீங்க ஜெபம் தரமா இருக்கணும், சக்தி வாய்ந்ததா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும், அந்த வார்த்தைகள்ல அர்த்தம் தருத்தமா இருக்கணும். இப்ப உங்க பிள்ளைகிட்ட, சரி, உங்க அம்மா கிட்ட இல்லை அப்பா கிட்ட இல்லாட்டி யார்கிட்ட ஒரு வேலை சொல்றீங்க, அவங்களுடைய ஜெபம் பெருமையான ஜெபமா இருக்குது. நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி இருக்கு. ஆண்டவரே, நான் சர்ச்சைக்கு தானே வரேன், ஆண்டவர் நான் பைபிள் 3 வேளை படிக்கிறேனே, ஆண்டவரை காணிக்க கொடுக்குறேனே, ஆண்டவரை தசம பாகம் போடுறேனே, ஆண்டவரே ஏசப்பா ஏன் இந்த கஷ்டம், உங்க தேடி தானே வரேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்குற, ஏசப்பா கண்ணு இருக்கா காது இருக்கா. ஆனா அங்க ஒருத்தர் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் பாவியப்பா, உங்க முன்பாக வருவதற்கு நான் தகுதி இல்லப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் ஏன் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு விடுதலை தாங்க. ஏசப்பாவோட ஜெபம், யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? இன்னைக்கு நீங்களாம் தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் மேல அந்த தப்பை போட்டு அவர் கண்ணில்லையா மூக்கிலையா வாயிலையான்னு சொன்னா அவர் கேட்கவே மாட்டார். உங்களோட ஜெபத்துல தரம் இருக்கணும். உங்கள் ஜெபம் சிங்கத்தின் வாயை கட்டக்கூடியதா இருக்கும். உங்களோட ஜெபம் அக்கினியின் உக்கிரகத்தை அவிழ்த்து போடுகிறதா இருக்கும். உங்களோட ஜெபம் சாகு கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை உயிர்த்தல வைக்கிறதா இருக்கணும். உங்களுடைய ஜெபம் மருத்துவரை எழச் செய்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்குமா அன்பு சகோதரர்களே? ஊழியக்காரனா இருக்கிற நான் பவரா கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த நேரத்துல அப்படிப்பட்ட விசுவாசிகளை மாறணும். இந்த திருச்சபை ஜெபிக்கிற திருச்சபையா மாறணும். தான் சொல்றேன், இந்த சபை ஜெபிக்கிற சகோதரர்கள் கை கோத்து ஜெபிக்கணும், சகோதரிகள் கை கோத்து, வாலிப பிள்ளைகள் கை கோத்து ஜெபிக்கணும். ஜெபிச்சா சிங்கத்தின் வாய்கள், கெச்சிக்கிற வாய்களை கர்த்தர் கட்ட உதவி செய்யும். 15 வருஷத்தை எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி தந்தாரே வியாதி நீக்க. இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு எத்தனை வருஷத்தை கூட்டி தர போறாரு எனக்கு தெரியல. நிச்சயமா உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு எலியாவை போல என்னை எடுத்துக்கொள்ளுங்க நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், மகளே நீ சாதிக்கிறது நிறைய இருக்கு, இப்ப இந்த வசனம் உனக்கு அப்பமும் திராட்சரசமும் மாதிரி இருக்குது, இதை உட்கொண்டு போ. நீ போகிற தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வேன், உன்னை கொண்டு அதிசயங்களை செய்வேன். நீ பிடிப்பாய், இடிப்பாய், கவிழ்ப்பாய், நட்டுவாய், நாட்டுவாய், எல்லா காரியத்தையும் நான் உன்னை கொண்டு செய்வேன். இன்னைக்கு நான் உன்னை குணமாக்குகிறேன், உன்னை குணமாக்குகிறேன், உன்னை குணமாக்குகிறேன். மகளே நான் உன்னை குணமாக்குகிறேன், மகனே நான் உன்னை குணமாக்குகிறேன். நீ குணப்படுவாயாக. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே விசுவாசி